அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே சாதாரணமாவே கடல் பாசி செய்வோம் இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி சூப்பரான கஸ்டர்ட் கடல் பாசி ரெசிபி தான் செய்ய போறேன். இது ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல நான் 1/2 லிட்டர் பால் சூடு பண்றதுக்கு வச்சுட்டேன். இது கடல் பாசி. இதுக்கு அகர் அகர்னு கூட சொல்லலாம். இது நான் சின்னதா கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு ஸ்டவ்ல கரையறதுக்கு வச்சுட்டேன். ஒரு சின்ன பவுல்ல 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு கொஞ்சமா ஆறுன பால் போட்டு கெட்டி இல்லாம கலக்கி வச்சுக்கோங்க. கடல் பாசி கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப நல்லா கரைஞ்சிருக்கு. இதுல 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த பக்கம் பாலும் நல்லா பொங்கிருச்சு. கலக்கி வச்ச கஸ்டர்ட் பவுடர் போட்டு கெட்டி இல்லாம கிளறிட்டே இருங்க. இப்ப கடல் பாசியும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. எடுத்து பால்ல போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு ஒரு ரவுண்ட் பிளேட்ல போட்டு ஆற விடுங்க. நான் 2 பவுல்லயும் போட்டிருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, வெள்ளரி விதை எல்லாமே சின்னதா கட் பண்ணி நான் மேல போட்டிருக்கேன். நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜ்ல இல்லைன்னா ஃப்ரீசர்ல 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரான கஸ்டர்ட் அகர் அகர் புட்டிங் ரெடி. இந்த மாதிரி இஃப்தார் நேரத்துல செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.